பிரைஸ் தி லார்ட். உங்களுக்காக கொடுக்கப்பட்ட இன்றைய வார்த்தை 1 கொரிந்தியர் 10:22. நாம் கர்த்தருக்கு எரிச்சலை மூட்டலாமா? அவரிலும் நாம் பலவான்களா? கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நாம் நம்முடைய செயல்களால் தேவனை எரிச்சல் மூட்டாதபடி அவருக்கு பிரியமானவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் இதை நாம் பண்ணாமல் நமக்கு தோன்றுகிற காரியங்களை மட்டும் செய்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் தேவன் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள விரும்புகிறார். ஆனால் நாம் அதை பாராமல் நம் எண்ணங்களின் படியும் யோசனைகளின் படியும் பாவங்களை செய்து கொண்டிருக்கிறோம். கொலை செய்தால்தான் பாவம், பிறரை ஏமாற்றினால்தான் பாவம் என்று பெரிதான பாவங்களை குறித்து சாதாரணமாக விட்டு விடுகிறோம். ஆனால் நாம் பொய் பேசினாலும் பாவம்தான், பிறருடைய பொருளின் மேல் ஆசைப்பட்டாலும் பாவம்தான், பிறருடைய மனதை காயப்படுத்தினாலும் பாவம்தான், நம் எண்ணங்களிலும் யோசனைகளிலும் தவறானதை யோசித்தாலும் பாவம்தான், தாழ்மையாய் நடக்காமல் பிறரை எதிர்த்து பேசினாலும் பாவம்தான். இதை போன்று பாவங்களை செய்து நம் தேவனை எரிச்சல் மூட்டக்கூடாது. இன்றைக்கு ஒரு சிலர் கடவுளை சாதாரணமாக நினைக்கிறீர்கள். அதாவது அவரால் என்ன செய்ய முடியும் என்று வாயின் வார்த்தைகளாலும் செயல்களாலும் அவரை தாழ்த்துகிறவர்களும் உண்டு. சமுத்திரத்தை இரண்டாக பிரித்த வல்லமையுள்ளவர். அவரிலும் நாம் பலவான்களா என்று பார்க்கும்போது நிச்சயமாக இல்லை. அவரால் ஒருவரை அழிக்கவும் முடியும், ஒருவரை உயர்த்தவும் முடியும். இன்றைக்கு நீங்களும் கூட தேவனுக்கு எரிச்சல் உண்டாகும் அநேக தவறான காரியங்களை செய்திருப்பீர்கள். கேளுங்கள், ஆண்டவரே, என் தவறுகளை மன்னித்து இதற்கு மேல் நான் அப்படி செய்யாமல் காத்துக்கொள்ளும் என்று கர்த்தர் உங்களையும் எல்லா ஜனங்களையும் பார்க்கிலும் மேன்மையாக வைப்பார். ஆமேன்.